கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி உண்டு, நீ எவ்வளவு சாப்பிடுகிறாய், எவ்வளவு தரமான சுவையான உணவுகளை சாப்பிடுகிறாய் என்பதல்ல, உனக்குள்ளே எவ்வளவு செரிமானம் ஆகிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு பலன் கிடைக்கும். எனவே சுவையான உணவு, சத்தான உணவு என்று புசிப்பதனால் மட்டும் ஒருவனுக்கு பலம் கிடைத்து விடாது. அவனுக்கு எவ்வளவு ஜீரணமாகிறது என்பதை பொறுத்துத்தான் அவனுக்கு பலம் கிடைக்கும். அதே போல நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது உன்னை பணக்காரன் என்றோ ஏழை என்றோ தீர்மானிக்காது. எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன்னை பணக்காரனா ஏழையா என்று சொல்லும். ஏராளமாய் சம்பாதிக்கலாம், ஆனால் உடனுக்குடன் செலவு பண்ணிவிட்டால் நீ ஏழைதான். கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் நிறைய சேர்த்து வைத்திருந்தால் நீ பணக்காரன். அதே போல எவ்வளவு நீ வாசிக்கிறாய் என்பதல்ல, வாசித்ததிலே எவ்வளவு நினைவில் வைத்திருக்கிறாய் என்பதுதான் உன்னை அறிவாளியாக்கும். அப்படியானால் பலவிதமான புஸ்தகங்களை தேடி தேடி வாசித்துக் கொண்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. அவற்றை நினைவில் வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் அறிவு வளர்ச்சியை அடைய முடியும். அதே போல்தான் நீ கிறிஸ்தவனாய் இருந்து எவ்வளவு பிரசங்கிக்கிறாய், எவ்வளவு பிரசங்கம் கேட்கிறாய் என்பதல்ல, எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறாய் என்பதல்ல, எவ்வளவு நீ கடைபிடிக்கிறாய் என்பதுதான் உன்னை கிறிஸ்தவனாக உயர்த்தும். நாம் அநேக சமயங்கள்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் கடைபிடிப்பதில்லை. நீ ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாய் என்பது நீ எவ்வளவு வேதாகமத்தின் சத்தியங்களை கடைபிடிக்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது. யாக்கோபு 1:23 எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கிறிஸ்தவன் என்று பெயர் எடுத்து விட்டால், ஆராதனைகளிலே கலந்து கொண்டு விட்டால் நாம் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நினைப்பது அறிவீனம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் தான் நீ கிறிஸ்தவனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற விஷயம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் விரும்புவது என்ற அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா? சரியான இடத்திலே துவக்கி இருக்கிறோமா? அடித்தளத்தை சரியாக அமைக்காமல் மேலே மட்டும் அலங்காரமாக கட்டப்படும் கட்டிடம் அது இடிந்து விடும். எனவே கிறிஸ்தவத்தின் அடிப்படைகளை நாம் உணர்ந்து அதை கடைபிடித்திருக்கின்றோமா? மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் மனம் திரும்புதல் என்ற அடிப்படையை நாம் பெற்றிருந்தோம் என்றால் அவருக்குள் நம்மை காத்துக்கொண்டு நித்திய ராஜ்யத்தில் சேர்வோம். அப்படிப்பட்டவர்களை நாம் அனுதினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.